ரசாயன ஃபோமை பீச்சடித்து தீயை அணைக்கக்கூடிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம். செல்வசூரியன், தற்போதைய நிலையில என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? இன்னும் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போ என்ன நிலவரம்? தற்போதைய வரைக்கும் பார்த்தோம் என்றால் இந்த தீ விபத்தில் 70% வரை தீ கட்டுக்குள் கொண்டு வந்து பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த பணி என்பது தற்போது சற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தீ கட்டுக்குள்ள வந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த டீசல் முழுவதுமாக எரிந்து அது நிறுத்தும் வரைக்கும் அப்படியே எரியட்டும் அப்படின்ற சூழலாம் தீயணைப்புத்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். முழுவதுமாக அந்த 13 பெட்டிகள் அந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும், அதில் 10க்கும் மேற்பட்ட பெட்டிகள் முழுவதுமாக எரிந்து மொத்தமாக நாசமாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம இப்ப ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தீ விபத்தை பொறுத்தவரை 72,000 லிட்டருக்கும் அதிகமான அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த ரசாயன நுரை என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல தண்ணீர் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல இங்கு தீயணைப்பு துறையினர் வருகை தந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த பணிகளை தீவிரமாக ஈடுபட்டார்கள். அதே போல என்டிஆர்எஃப்ல இருந்தும் 50க்கும் மேற்பட்ட என்டிஆர்எஃப் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் இங்கு வந்து அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த பணிகளையும் ஈடுபட்டார்கள். தற்போது வரைக்கும் பார்த்தோம் என்றால் சேதம் என்பது 10 பெட்டிகளுக்கு மேலாக முழுவதுமாக சேதமடைந்து விட்டது. அதாவது இந்த டேங்கர்கள் முழுவதுமாக சேதமடைந்து விட்டது. 200 மீட்டர் அளவிற்கு அந்த மின்சார தடங்கள், ரயில்கள் பயணிக்கக்கூடிய தடத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மின்சார தடங்கள் முழுவதுமாக அந்த வெப்பம் காரணமாக உருகி நாசமாகி இருக்கிறது. இவை அனைத்தையும் சரி செய்த பின்பு நம்ம தீயை அணைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் தேவை என்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில தீயை அணைத்த பின்னர் முழுவதுமாக இந்த விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது அப்படின்ற ஆய்வு மேற்கொள்ளப்படும். ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த பெட்டிகளை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்திய பின்னர் இந்த பெட்டிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்டவாளங்களை சரி செய்ய வேண்டும். தண்டவாளங்கள் சரி செய்யப்பட்ட பின்னர், மின் வடங்கள் சரி செய்யப்பட்ட பின்னர் தான் சென்னை அரக்கோணம் இடையிலான இந்த ரயில் சேவை என்பது தொடங்க முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பாக நாம் ஒரு கணக்கீடின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்னும் ஒரு நாள் எடுக்கும் இந்த தடத்தில் ரயில் சேவை என்பது. தற்போது வரைக்கும் கட்டுப்பாட்டில் தீ வந்திருக்கிறது. 70% தீ வந்து அணைக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வசூரியன். தொடர்ந்து திருவள்ளூர் சரக்கு ரயில் தீ விபத்தால் சென்ட்ரலில் இருந்து திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கமாக இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஆவடி வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கன்னியப்பன் வழங்க கேட்கலாம். கன்னியப்பன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவள்ளூர் அருகே ஏற்பட்டிருக்கக்கூடிய ரயில் தீ விபத்து காரணமாக மின்சார ரயில் சேவை என்பது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சேவை அதை நிறுத்தப்பட்டது. அது போன்ற அறிவிப்புகள் முறையாக வெளியானது. ஆனால் மின்சார ரயில் சேவை நிறுத்துவது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. குறிப்பாக அன்னனூர் ஆவடி இடையே மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு ரயிலில் பயணம் செய்து வந்த சென்ட்ரலில் இருந்து ரயிலில் பயணம் செய்து வந்த பொதுமக்கள் அன்னனூர் ஆவடி இடையே சாரை சாரியாக அந்த தண்டவாளத்தில் நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக ஆவடியிலிருந்து அதே போன்ற மெரினா பீச் மற்றும் இந்த பகுதிகளுக்கு மின்சார ரயில் சேவை இயக்கப்படுகிறது. தற்பொழுது அந்த ஆவடி ரயில் நிலையத்தில் மிக அதிகமான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ரயில் முறையான அறிவிப்பு எதுவுமே வெளியிடப்படவில்லை. டிக்கெட் வாங்கிய ரயில் பயணிகள் பாதி வழியில் இறங்கி நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. மேலும் பட்டாபிராம், இந்து கல்லூரி ஆகிய பகுதிகளில் இன்று தனியார் தேர்வுகள் MBA தேர்வுகள் நடைபெறுகிறது. இந்த தேர்வுகளுக்காக சென்னையிலிருந்து ரயிலில் வந்தவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து சேவை மிகவும் குறைவாக இருக்கிறது. அங்கும் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கன்னியப்பன்.